ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு கரோகரா. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் அருளால இன்று அன்னதானம் பண்ண குடும்பத்தினர் பல்லாண்டு வாழணும். இன்னைக்கு ஒரு ஓம் நமச்சிவாய். ஓம் நமச்சிவாய். இன்னைக்கு அன்னதானம் கொடுத்திருக்காங்க. அன்னதானம் பண்ண அவங்க குடும்பத்தினர் அனைவரும் பல்லாண்டு காலம் நீடூடி வாழணும். ஓம் நமச்சிவாய நமக. அன்னதானம் கொடுத்திருக்காங்க. அன்னதானம் பண்ண அவங்க குடும்பத்தினர் நல்லா இருக்கணும். ஓம் நமச்சிவாய. போயிட்டு வாங்க. நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு கரோகரா. நமச்சிவாய நமக. நமச்சிவாய நமக. ஐயா வணக்கம் ஐயா, வர்றேன் ஐயா. ஓம் நமச்சிவாய. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் அருளால இன்று அன்னதானம் பண்ண குடும்பத்தினர் நல்லா இருக்கணும். தினம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு அரோகரா. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் அருளால இன்று அன்னதானம் பண்ண குடும்பத்தினர் பல்லாண்டு வாழணும். ஐயா, இன்னைக்கு அன்னதானம் 150 பேருக்கு மட்டும் ஒருத்தங்க அன்னதானம் கொடுத்திருக்காங்க. மீதி எல்லாம் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம். நமச்சிவாய. வாழ்க வளமுடன். இந்த ஹேண்டிகேப் எப்படி எடுத்துட்டு போ? நீ எப்படி எடுத்துட்டு போவ? அங்க வருவாரு, எப்படி தூக்கின்னு சாணி தூக்கின்னு வருவாரு. அவரா? அவர் எடுத்துமா? அவராலே நடக்க முடியாது. யாருன்னா போய் கொடுத்துட்டு வரீங்களா? ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு கரோகரா. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் அருளால இன்று அன்னதானம் பண்ண குடும்பத்தினர் பல்லாண்டு வாழணும். நமச்சிவாய. எத்தனை ஐயா வேணும்? உங்களை நம்பி அண்ணாமலையார் நிறைய இடத்துல சாப்பாடு போடுறாரு, அதனால சாப்பிடுங்க. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு கரோகரா. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் அருளால அன்னதானம் பண்ண குடும்பத்தினர் பல்லாண்டு வாழணும். இன்று ஒரு 150 பேருக்கு மட்டும் ஒருத்தங்க அன்னதானம் கொடுத்திருக்காங்க. மீதி எல்லாமே அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம். அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பானனா எல்லாருக்கும் புரியும். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. அண்ணாமலையார் உண்ணாமலையம்மனுக்கு கரோகரா. இன்னைக்கு ஒரு 150 பேருக்கு மட்டும் அன்னதானம் ஒருத்தவங்க கொடுத்திருக்காங்க. மீதிலாம் அண்ணாமலையார் உண்ணாமலையம்மன் சார்பான அன்னதானம். பல்லாண்டு வாழணும். அன்னதானம் பண்ணவங்க. நமச்சிவாய. ஒண்ணு கொடுமா. தரேன். ஒண்ணு மட்டும் கொடுக்க. வராரு பாருங்க. ரெண்டு போயிட்டு வாங்க. எத்தனைமா? ஒரு செட்டு கொடுத்துருங்க. நான் தெளிவா சொல்றேன், புரிஞ்சுக்குங்க. அது ஸ்டாப்பிங் நான் உருவாக்கினா நானே 2 நாளைக்கு ஒரு வாட்டி தான் ஃபுல் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். அங்க பொதுமக்கள் சூழ்ந்துட்டாங்கன்னா கஷ்டமா போயிடும். இந்தாங்க, அவங்களுக்கு எடுத்துட்டு போயிடுங்க. ஏன்னா என் சூழ்நிலையை புரிஞ்சுக்கங்க. இப்போ ஒருத்தருக்காக நான் பார்த்தேன்னா 10 பேருடைய சாப்பாடு இதுவா போயிடும். அதனால சொல்றேன். அப்படியாங்க ஐயா. ஓம் நமச்சிவாய. தாத்தா எத்தனை தாத்தா? ஓம் நமச்சிவாய நமக. நல்லா இருக்கு அன்னதானம் பண்ணவங்க. நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. என்ன தாத்தா பாய்பட்டுக்கெல்லாம் தூங்குற? அட்டெல்லாம் தூக்கினுக்குற? தூங்குனியா? எத்தனைம்மா? ஒன்றும்மா. ஓகேம்மா. ஓம் நமச்சிவாய. ஒன்று. ஆமாம் தாத்தா, நைட்டு பூரா கலெக்ஷன் பண்ணல, கொஞ்சமா தூங்கணும்ல. அண்ணாமலைக்கு தெரிஞ்சா போதும். கலெக்ஷன் பண்றது யாரு? எத்தனை ஐயா? கலெக்ஷனே பண்றது இல்லையா நீனா? அவங்க தெரிஞ்சா போதும். அவரே தூங்கிட்டு கிடக்குறான். அவரே தூங்கினுக்கிறாரா? நீ தானே சொன்ன தூங்கினாதான் உடம்பு நல்லா இருக்கணும். அவரு உடம்பு நல்லா இருக்கு இல்லையா? அவரு தூங்கணும்ல. 24 மணி உங்களே பார்த்துருந்தா எத்தனை ஐயா? இது கொடுக்க சாப்பாடு நல்லா இருக்கு. அந்த ரெண்டா வாங்கி சாப்பிட்டு 2 எங்கேயும் போகல. தூங்கி வரம்பாரு. நமச்சிவாய. ஒன்று மட்டும் கொடுங்க. நைனா அந்த அப்படி இன்னொரு வெரைட்டி சார். போயிட்டு வாங்கம்மா. சாமியார் கொடுத்து 2. டேய் பாட்டா பண்றா, காப்பி ரைட் வருண்டா. அதுக்கு போயிட்டு வாங்க. சாமியார்கள் கொடுத்து போயிட்டு வாங்க.
காப்பி ரைட் வருண்டா அப்புறம். அப்படின்னு என்னன்னு தெரியாதுல்ல, எனக்கு என்னன்னு தெரியாது யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிற வரைக்கும். என்ன ஓம் நமச்சி ஐயா சாமி வேற நண்பர். ஓம் நமச்சிவாய நமக. இது கொடுங்க கொடு. இந்த சாமி நமச்சிவாய நமக. ஒன்று கொடுமா. ஓம் நமச்சிவாய. ஒன்னா என்ன? ஓம் நமச்சிவாய. நல்லா இருக்கணும். அன்னதானம் பண்ண குடும்பத்தினர் பல்லாண்டு வாழணும். செய்வல் பரவாயில்லையா? சரியாயிடுச்சு. சிங்கப்பூர் தைலம் அது. என்னப்பா மாரிமுத்து தம்பி? ஓம் நமச்சிவாய. அப்படிதான் ஆயிட்ட நீ. நல்லா நன்னுருந்த. அங்க போய் பக்கத்துல உட்காந்துட்டுனா உங்க 2 பேருக்கும் வந்து காம்பினேஷன் கரெக்டா இருக்கும். இன்பாக பக்கத்துல உட்கார வச்சுட்டுமா தெரியல. நான் என்ன சொல்றேன்னு புரியல. மாரிமுத்துன்னு உன்ன மாதிரி ஒரு அற்புதமான மனிதர் அங்க இருக்கிறாரு. அவரு நீயும் ஒன்னா சேர்ந்தீங்கன்னா கிரிவல பாதி தூள் கலப்பிடலாம். என்ன சொல்றீங்க? ஆமா, 2 பேருமே ஒரு இடத்த விட்டு நவுற மாட்டேன்றீங்க. நமச்சிவாய. வாங்க 2 தரம்பா. நமச்சிவாய. ஒரு வெரைட்டி ரைஸ் கொடுங்க. ஃபர்ஸ்ட்லாம் நடந்தானே வந்து வாங்கினா நல்லா நடப்பா இருப்பா. அந்த அடிப்பட்டதான் நடக்க மாட்டேன். அதுக்கப்புறம் சரியாயிடுச்சுல, அப்புறம் நடக்கணும்ல. 4 நாளா? சாமி அன்னதானம் இப்போ வந்து யாருன்னா வந்து எனக்கு இன்னைக்கு வந்து நீ அன்னதானம் கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லி நான் வீட்டிலே இருந்து அன்னதானம் கொடுக்காம விட்டேன்னா அவங்க என்ன உதைக்க மாட்டாங்க. வேண்டாம் உனக்கு காசு கொடுத்தேன், அன்னதானம் கொடுக்கல, வீட்டில் உட்காந்துக்கிற, உதைப்பாங்களா உதைக்க மாட்டாங்களா? அப்போ முழு அன்னதானம் வர அன்னைக்கு வந்துடுறேன்னா இல்லையா? இன்னைக்கு கூட முழு அன்னதானம் கிடையாது. 150 பேருக்கு தான் அன்னதானம். மீதி நம்ம போட்டு எடுத்துட்டு வந்துடணும். லாஸ்ட் 2 வாட்டியும் கொடுக்கும்போது என்னன்னு சொல்லி கொடுத்தேன்? அண்ணாமலையார் பேர்ல அன்னதானம் சொல்லி கொடுத்தேன். ஞாபகம் இருக்கா? நடுவில் கொடுத்துட்டு வரணும். அது எல்லாமே அண்ணாமலையார் அன்னதானம் கொடுத்துட்டு தான் வந்துட்டு இருக்கேன். அன்னதானம் கொடுக்கலாலும் வந்துட்டு தானே இருக்கிறோம். ஃபுல் சாப்பாடு வந்தாதான் இது வர முடியும். நான் தான் முடிவு பண்ணிட்டு தானே சொன்னேன். நமச்சிவாய். யாருன்னா காசு கொடுத்துட்டு அன்னதானம் பண்றேன்னு காசு கொடுத்ததுக்கு அப்புறம் நான் வந்து அன்னதானம் இங்க கிரிவலப்பாதிக்கு வராம இருந்தா என்ன பண்ணுவாங்க? உதைப்பாங்களா உதைக்க மாட்டாங்க? அப்ப நீங்க சொல்றீங்களே 3 நாளாவது வரலையே, 2 நாளாவது இப்படி சாப்பிட்ட சாமிங்க தயவுசெய்து ஒரு சாப்பாடு வாங்கிக்கங்க. நாங்களே 3 நாள் 2 நாளைக்கு தான் வருவோம். அந்தாண்ட வரைக்கும் எடுத்துட்டு போனோம். ஒரு சாப்பாடு வாங்கிங்க, வீண் பண்ணாதீங்க. ஒரு 150 பேருக்கு வந்தா கூட எடுத்துட்டு வந்துடலாம் சாமி. என்ன சொல்றது? கொஞ்சம் மீதி போட்டு எடுத்துட்டு வந்துடலாம். சுத்தமாவே இல்லைன்னும் போது என்ன பண்ண முடியும்? அதனால அதுவும் கொடுத்துட்டு தானே இருக்கும். இந்த பூனசாமி வரைக்கும் வந்து கொடுத்துட்டு போயிட்டு தான் இருக்கும். புனியே இல்லை ஒரு பூனசாமின்னு சொல்லிட்டோம். ஆஹா, அங்க உட்காந்து பாரு கொளுத்தாண்ட அவரு. நமச்சிவாய. 2 வெள்ளை சாதம் கொடுக்கும். என்ன இட்லியே சிரமமா இருக்கு. அதான் பார்த்தேன். என்ன சிரமமா இருக்கு? என்ன சிரமமா இருக்கு? 2 குழம்பு கொடுங்க. ஓ, வராத்தால சிரமமா இருக்கா? வந்தா நான் என்ன சொல்றேன், அன்னதானம் வந்தா வந்துட போறேன்.
150 பேருக்கு வந்தா கூட எடுத்துன்னு வரணும் இல்லையா கிரிவலப்பாதைக்கு? நீங்க எடுத்து வரீங்க, நான் இல்லைன்னு சொல்லல சார். ஆ, நீங்க வர மாதிரி எங்களுக்கு இதா இருக்கு. உங்களுக்கு இதாக இருக்கு. ஒரு சாதம் போயிட்டு இன்னும் கரெக்டா ஒரு 10 நாள், அதிகபட்சம் ஒரு 20 நாளுக்குள்ள இங்க கிரிவலப்பாதையில ஒரு நல்ல இடமா பார்த்து உட்காந்து டெய்லி அன்னதானம் கொடுக்க போறேன். அது செய்யுங்க boss. ஓகேவா? கிரிவலப்பாதையில இடம் பார்த்தாச்சு, ஆ, எல்லாமே பண்ணியாச்சு. சரி. இன்னும் அவங்க வேலை செய்யற ஆட்கள் வந்து ஆரம்பிச்சிட்டாங்கன்னா 10 நாள் 20 நாளுக்குள்ள இங்கே ஒரு இடத்துல சரி பரவாயில்ல, ரொம்ப நன்றி. அப்ப வந்து சாப்பிட்டுக்கலாம், சிரமமே தேவையில்ல. நாங்கள் எப்போ வேணாலும் வந்து சாப்பிடுவோம். எப்போ வேணாலும் வந்து சாப்பிட்டுங்க. நீங்களே கூட அரிசி இருக்கும் ஆக்கி சாப்பிட்டுங்க. சரி, சமைச்சு சாப்பிட்டு. சரி ஆட்டமா? என்ன சாமி? ரெண்டு கொடுங்க. ஓம் நமச்சிவாய. ஒன்று கொடுமா, ஒன்று கொடுங்கம்மா, ஒன்று கொடுங்க. இந்த சத்யா பொண்ணு மாதிரியே மாமான்ற சத்யா பொண்ணு உட்காந்துருக்குல்ல, இந்த அக்கா மாமான்ற. ரெண்டு ரெண்டு கொடுங்க. ஓம் நமச்சிவாய. வாங்க சாமி. ஓம் அருணாச்சலேஸ்வராய. ஒன்று மட்டும் கொடுங்க. ஒரு குரூப்பே வருது. எத்தனை? 2. ரெண்டு. பாதுஷா காணாம போறதுக்கு என்ன சொல்லுவாங்க? கூட்டாரு பூட்டார். ஏபி பூட்டாரு. மெட்ராஸ் பாஷையில பூட்டாரா? இல்ல உங்க பாஷையில காவாலையா? காவாலையா? காணாமையா காவாலையா? காவாலனா வேணுமா? நீ தானே வந்து தெலுங்குல பேசுவ. போயிந்தியா? போயந்தியா? இல்ல அப்புறம் தான் சொல்லுவாங்க. அப்படியா சொல்லுவாங்க? காணாம போயிட்டியான்னு கேக்குறதுன்னா పోయినారా? காணாம போயிட்டாரா கேக்குறது. ఎక్కడన్నా పోయినారా? అంతే. எது కనపడకుండా పోయినారు. మిస్సింగ్ అంటారు కదా. ஒண்ணு குத்துருங்க. ஓ மிஸ்ஸிங்னா இங்கிலீஷ். நீ வேற அதுக்கு కనపడకుండా పోయినారు. கணப்பாடு சார் அவரு இல்லையா? அதுவும் இல்லையா? இன்னொன்று கொடுத்துருங்க. கேட்ட கொடுங்க. போயிட்டு வாங்கம்மா. கொடுங்க. இன்னொரு கொத்தமல்லி சாதம் கொடுத்துருங்க. போயிட்டு வாங்கம்மா. போயிட்டு வாங்க. 2. நேற்று கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேர் பட்டினி. ஐயா தெளிவா சொல்லிட்டேன். அன்னதானம் இப்ப நீங்க வந்து 1 டே ஃபுட் சர்வீஸ்ல அன்னதானம் கொடுத்துட்டீங்க. இந்த தேதியில அன்னதானம் கொடுங்கன்னு நீங்க நம்ம வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். தினசரி வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். வீடியோவை பார்ப்பீங்க. நீங்க காசு கொடுத்து அந்த தேதியில அன்னதானம் கொடுக்கலாம். அடுத்த நாள் வந்து என்ன உதைக்க மாட்டீங்க? நான் காசு கொடுத்த தேதியில ஏன் நீ அன்னதானம் கொடுக்கலன்னு உதைப்பீங்களா உதைக்க மாட்டீங்களா? அப்ப அன்னதானம் இல்லாத அன்னைக்கு தானே வரல. அதாவது 1 by 1 வீடியோ போயிட்டு இருக்கு. டேட் பை டேட் வீடியோ போயிட்டு இருக்கு. யூடியூப்ல பாத்தீங்கன்னா இந்த டேட்ல அன்னதானம், இந்த டேட்ல அன்னதானம் வீடியோ போயிட்டு இருக்கு. இப்ப இந்த டேட்ல அன்னதானம் கொடுத்து வரலப்பா அவரு அப்படின்னு அவங்க ஒதுக்க மாட்டாங்க, வந்து திட்ட மாட்டாங்க. ஸோ அப்ப எல்லாமே ப்ராப்பரா அதனால தான் பண்ணிட்டு இருக்கோம். டேட் பை டேட் அன்னதானம் வந்தா வரும். இன்னைக்கு கூட அங்கேயே சொன்னதான் இப்ப மறுபடியும் இங்க ரிப்பீட் பண்றேன். 150 பேருக்கு தான் இன்னைக்கு அன்னதானம். மீதி நம்ம போட்டு எடுத்துட்டு வந்திருக்கோம். 150 பேருக்கு மட்டும் கிரிவலப்பாதையில எடுத்துட்டு வந்து கொடுக்க முடியுமா? எப்படி கொடுக்க முடியும்? ஆனா இன்னைக்கு 150 பேருக்கு சரி எக்ஸ்ட்ரா நம்ம கிட்டத்தட்ட ஒரு 350 பேருக்காவது வரணும்னு போட்டு எடுத்துட்டு வந்திருக்கோம். ஸோ அந்த மாதிரி அன்னதானம் வந்தா கண்டிப்பா வந்துட போறோம். இல்லைனாலும் கொடுத்துட்டு தான் இருக்கும் அன்னதானம். அந்த பிளேட்லயாவது ஒரு 200 பேர்கிட்ட கொடுத்துட்டு தான் இருக்கும். அந்த வழியில நமச்சிவாய. டேட் பை டேட்டா பாக்குறாங்க. உலகமே பாக்குது. இது 25ஆம் தேதி, 26, 15, 16, 17 டேட்டே பாக்குது. இந்த டேட்ல அன்னதானம் என்னப்பா சின்ன சாப்பாடு கொடுத்துக்கிறேன், அன்னதானமே கொடுக்கல, கட்டில கொடுத்துக்கிறேன், நீ டேட்ல நான் உனக்கு அன்னதானம் கொடுக்க சொல்லி சொன்னேனே அப்படின்னு அவங்க யோசிப்பாங்களா? கேட்பாங்க? கேட்க மாட்டாங்களா? நமச்சிவாய். எல்லாமே சாப்பிட்றாங்க. அங்கேயும் சாப்பிடுவோம், இங்கேயும் எல்லாத்தையும் சாப்பிடுவோம். இன்னொன்னு உண்மையிலே சாமி
அதனால முடிஞ்சாலும் செய்வீங்க. முதல்ல வந்து முதல்ல நான் என்ன மாதிரி 4 பேர் அன்னதானம், இன்னைக்கு என்ன மாதிரி 40 பேர் அன்னதானம் முடிஞ்சு போச்சா? நான் சொல்றது சிம்பிளா சொல்லி முடிச்சிடுறேன். முதல்ல நான் 5 வருஷம் முன்னாடி ஆரம்பிக்கும் போது 4 பேர் தான் அன்னதானம் கிரிவல பதில் வச்சுங்க. இன்னைக்கு இதே மாதிரி 40 பேர் அன்னதானம் பண்ண ஆரம்பிச்சிட்டா யூடியூப்ல இதுல போட்டு. அதனால என்ன ஆயிடுச்சு, எல்லாருக்குமே அங்க கொடுக்கலாமா எங்க கொடுக்கலாமா அதை பண்ணலாம், எது எது இதுவான முறையா போய் சேருன்றது மக்களுக்கு தெரியாது. ஏதோ இதுல காமிக்கிறாங்க, வீடியோல காமிக்கிறாங்க, அது அங்க போகுது இங்க போகுது. ஸோ அதனால நமக்கு வந்தா வரலனாலும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு கொடுத்துட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாசமா முடிஞ்ச அளவுக்கு அதுதான் அமௌண்ட் கொடுக்குறவங்க கொடுக்குறாங்க செஞ்சிடலாம். அதான் நான் சொல்றேன். தினசரி வீடியோ எடுத்துட்டு இருக்கேமா, வீடியோல பாப்பாங்களா யாராவது? ஆமா, இன்னைக்கு தேதி 16. இந்த 16ஆம் தேதியில 150 பேருக்கு ஒருத்தவங்க கொடுத்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டுனா அண்ணாமலையார் அன்னதானம்னா கண்டிப்பா யாருன்னா பேர் சொல்லாதீங்க, அண்ணாமலையார் பேர்ல கொடுத்துருங்கன்னு சொல்றதும் கொடுப்பேன். சில பேர் சொல்லுவாங்க அண்ணாமலையார் பேர்ல கொடுத்துருங்க, இல்லன்னா அண்ணாமலையார் அன்னதானம்னா யாருமே இல்ல, வேற ஒண்ணும் இல்ல. சரிங்களா? அதுக்காக நிறுத்தல, இது வரைக்கும் வரும் அன்னதானம். தட்டுல போட்டுன்னு வரேன். இப்ப நான் இங்க தட்டுல போட்டு வந்தா ஓகேவா? நான் என்ன கேக்குறேன், வெள்ளை சாதம் இல்லாம தட்டுல ஒரு நாளைக்கு எலுமிச்சை சாதம், ஒரு நாளைக்கு தக்காளி சாதம், ஒரு நாளைக்கு புளி சாதம் போட்டு வந்து கொடுத்தா ஓகேவா? வாங்கிப்பீங்களா? நார்மல் நாள்ல ஓகேவா? பேக் பண்ணி தான் கொடுக்கணும். நிறைய பேர் ஒயிட் ரைஸ் தான் கொடுக்கணும்னு சண்டை போட மாட்டீங்கல்ல, தட்டுக்கு ரேட்டு. அதனால அப்ப வெரைட்டி ரைஸ் எடுத்துட்டு வந்து கொடுத்தா ஓகேவா? அப்ப என்ன பண்ணலாமாமா? வெரைட்டி ரைஸ் எது வரைக்கும் எது வரைக்கும் வருதோ அது வரைக்கும் போங்க. சரி, ஏன் வடை தெரியல எனக்கு? தண்ணி பண்ணி விட்டு குடிச்சு வடை தெரிஞ்சு கொடுக்குறீங்க. கண்டிப்பா வடை மட்டும் கொடுங்க. தெலுங்குல பேசுற தெரியல, எனக்கு தெரிஞ்சு இல்ல இருங்க பாது இரு சாமி, ஒரு நிமிஷம் இரு சாமி. அது சொல்லிட்டா இருந்துச்சு என்ன பாதுஷா நீங்க கொடுக்கலனாக்க டெய்லி எனக்கு வந்துகிட்டே இருக்கு. பாரா இன்னைக்கு காலையில வந்துருக்கு. ஓஹோ, நீக்கு காரணம் பாதுஷா நீக்கு ஸ்தானம் எப்படி எலும்பு பூந்தியா வடையானே பேசிட்டு இருந்தீங்க. ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. வாங்க, எத்தனை வேணும்? நமச்சிவாய. என்ன தாத்தா, நான் உனக்கு கொடுத்தா நீ எனக்கு கொடுக்குற? எத்தனை ஐயா? 2. இப்பதான் இன்னைக்கு தான் கரெக்டா வந்துடுறீங்க. ஊசி என்ன வந்துருக்காங்க, நான் நைட்ல கண்ணு வைக்கிறேன். சரி, யாருன்னா சொல்லுவாங்க சில பேர், சொல்ல மாட்டாங்க. சரி போயிட்டு வாங்க. ஒண்ணு கொடுமா, ஒண்ணு கொடுக்கா. மாமானே வருது. நமச்சிவாய. தாத்தா என்ன ஐயோ இதுவரை காமிட்டேன். ஏப்பா நீ இப்படிதான் ஒரு வாட்டி திறந்த ஞாபகதா? அது சிவாய நம. ஓம் நம சிவாய நமக. ஓம் நமஸ்தே. எத்தனை வேணும் ஐயா? ஒன்று மட்டும் கொடுங்க. ஒயிட் ஒன்று. என்னதான் கேட்குறேன்? ஒன்றும் இல்லை நைனா, அங்கே கேட்குறேன் நைனா. 2 கொடுங்க. நான் 15 நாளைக்கு முன்னாடியே சொல்லிட்டேன், சாப்பாடு வந்தாதான் வரும், வரலன்னா எதிர்பார்க்காதீங்க. நான் சொல்லி 15 நாள் ஆகுது. என்னை எதிர்பார்க்காதீங்க. வந்தா வர அன்னைக்கு வாங்கிக்கோங்க, வரலன்னா என்ன பண்ண முடியுமோ நீங்க அங்க சாப்பிட்டுக்குங்கன்னு சொல்லிட்டேன். நான் சொன்னேன்னா இல்லையா? எல்லாத்தையும் சொல்லிட்டு தானே போனேன். 15 இப்போ 20 நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டேனா இல்லையா? வர அன்னைக்கு வாங்கிக்கோங்க. பட்னின்ற வார்த்தை சொல்லாது. இந்த பக்கம் 1 கிலோமீட்டர் நடந்து போகலாம், இந்த பக்கம் 1 கிலோமீட்டர் நடந்து போகலாம். இருவேளை பாதையில் அண்ணாமலையார் யாரையும் பட்னி போட மாட்டாரு. இன்னால ராகவேந்திர கோவில் வரை கொடுத்துட்டு தெரிய பாட்டு. நமச்சிவாய. வெள்ளை சாதம் இல்லாம வெரைட்டி சாதம் போடுற அன்னைக்கு எடுத்துன்னு வந்து கொடுத்தா, தட்டுல கொடுத்தா வாங்கிப்பீங்களா? அது எடுத்துன்னு வந்து கொடுக்க சொல்லட்டுமா? வெள்ளை சாதம் இல்லாம வெரைட்டி சாதம் போடுவோம்ல,
அது அந்த பக்கம் திருப்பி விடு. அது தட்டில் எடுத்து வந்து கொடுத்தா வாங்கிப்பீங்களா? ஓகேவா? நீங்க வெள்ளை சாதம் மட்டும் கொடு அப்படி இப்படின்னு கேட்க கூடாது. எப்படி கொடுத்தாலும் வாங்கிப்பீங்களா? ஓகே விடுங்க. அப்ப என்ன பண்ணுங்க, வெரைட்டி சாதம் அந்தாண்ட திரும்பி போக தேவையில்ல, எடுத்துட்டு வாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்றா ரெண்டா ஐயா? ஏன்னா அவர் ஒரு வாட்டி வந்து வெரைட்டி சாதம் எடுத்துன்னு வந்ததுக்கு அவரை சண்டை வாங்கினாங்களாம். என்ன வெரைட்டி சாதம் எடுத்துன்னு வர, வெள்ளை சாதம் கூட அப்படின்னு சண்டை வாங்கினாங்களாம். நான் இத்தனைக்கும் போக சொன்னேன், ஒரு ரவுண்டு போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சேன். வெள்ளை சாதம் எடுத்துனுவான்னு சொல்லி சண்டை வாங்கிக்கிறாங்க. அதனால தான் என்ன பண்ண, சரி இந்த பக்கமே திரும்பிக்கலாம் அப்படியே கொடுத்துக்கலான்ட்டு இது பண்ணேன். 2 வாணிண்ணா வெள்ளை சாதம் மட்டும் இது 1 2 வெள்ளை சாதம் மட்டும். வெள்ளை சாதம் மட்டும். தண்ணி கொடு. இந்தாங்க வாங்க, போயிட்டு வாங்க. என்னம்மா வெரைட்டி சாதம் மட்டும் எடுத்துன்னு வந்துடலாமா? எங்க அப்படி லைனாக வந்துடலாம். ஆனால் இவங்க தானே சண்டை வாங்குது, வெள்ளை தான் வேணும்னு. இப்போ எதோ கொடுத்தாலும் போதுன்றாங்கல்ல, அதுதான் சொல்கிறேன் நான். ஆமாங்க சார், 1 day ஃபுட் சர்வீஸ் சார். நாங்கள் வந்து ஜெய் ஸ்ரீபீகம் அந்த வச்சு ஒரு புத்தகம் வெளியிடுறோம். சரிங்க. உங்களுடைய இது எவ்வளோ நாளாக செய்கிறீங்க? 5 வருஷமா செய்கிறேன். 5 வருஷமா செய்கிறீங்களா? ஒரு சின்ன இது என்கிட்ட ஒரு இது கொடுங்க, உங்கள் நம்பர் கொடுங்க. நாங்கள் உங்கள் நம்பர் 7010 91 91996 91996 அது மிஸ்டு கால் தரோம். உங்கள் பேர் என்ன சார்? வினோத்குமாரா? 1 day ஃபுட் சர்வீஸ்னு போடுங்க. 1 day ஃபுட் சர்வீஸ் எதை போட்டுருக்கு? இந்த கால் வருதா பாருங்க. வருது. ரொம்ப மகிழ்ச்சியா, நன்றி. உலகத்திலேயே மிகப்பெரிய தானம் எதிரானா அன்னதானம் தான். நன்றி. உலகத்தில் எது குத்தலை வாங்கி போட்டுக்குவான் வயிற்றுல, எது பணம் நகை எது குத்தலை வாங்கி போட்டுவான். வேணான்ற சொல்கிற ஒரே பொருள் அன்னதானம் தான். ஆனால் இதை நீங்கள் அன்னதானம் போட்டிங்கன்னா அவன் சாகிற வரைக்கும் அந்த உங்கள் நன்றி நினைப்பான். சரி, ரொம்ப நன்றி. கண்டிப்பாக நினைப்பான். நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து உங்கள் சக்தி இருக்கிற வரைக்கும் பண்ணுங்க. கடவுள் உங்களுக்கு மேற்கொண்டு நிறைய அனுகிரகம் கொடுப்பார். கண்டிப்பாக நீங்கள் பெரிய வருவீங்க. சாப்பிட்டு நான் சாப்பிட்டேன் இப்போ இல்லை சாப்பிட்டேன். தண்ணி இல்லை வேஸ்ட் பண்ண தண்ணி வேணா கொடுங்க. உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? வினோத்குமார். நான் கூப்பிட்றேன் உங்களை. சரி, நான் சேவ் பண்ணிக்கிறேன். 1 day ஃபுட் சர்வீஸ். 1 day யூடியூப்ல போடுங்க. 1 day ஃபுட் சர்வீஸ் வரும். சரி, பட்டுங்களா? ஐயா ஓகே. நம்ம ஆமாங்க. ரெண்டு வெள்ளையம் கொடுங்க. வாங்க. தூரல் போடுதா? நமச்சிவாய நம. ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. அண்ணாமலைக்கு அரோகரா. இந்த அக்காவுக்கு ஒன்று கொடுத்துருங்க. நமச்சிவாய நமக. ஒயிட் ரைஸு இல்லை வெரைட்டி ரைஸு. ஓம் நமச்சிவாய. ஓம் இந்தாங்க. ஓம் நமச்சிவாய நமக. தாத்தா ஒருத்தர் இருந்தாரு, தாடி மீசெல்லாம் வளர்த்து போயிட்டாரு. ஐயோ என்ன சொல்றீங்க? போய் 3 நாள் ஆச்சு. ஐயோ என்ன தாத்தா சொல்றீங்க? ஞாயிற்றுக்கிழமை ராத்திரியே போயிட்டாரு. ஐயோ என்னம்மா தெரியாம போச்சு, நம்ம வராம. சரி, நீங்க இல்லையா? அப்புறம் எப்படி சொல்றது? நீங்க பாத்தீங்களா? நான் பார்க்கல. அப்புறம் எப்படி அவர் போனதை சொல்றீங்க? எல்லாரும் சொன்னாங்க, நானும் சொல்றேன். எல்லாரும் சொன்னாங்க. நீங்க யார் புதுசா இருக்கிறீங்க? வேற என்ன விசேஷம்? நான் இங்கே தான் இருக்கிறேன். நீ அடிக்கடி பாக்குறது இல்லை என்ன? ஓ, மரத்து மேல இருப்பீங்க பொழுது. சரி, விசேஷம் மொட்டாச்சிங்கிறாரு அந்த தாத்தா, தான் விசேஷம். போனேன் திருப்பதியா? ஓ, எவ்வளவு கூட்டம் இருக்குதா? சரியான கூட்டம். மழை காத்து குளிர். சரி, போயிட்டு வா.
வாங்க. ம் 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 இன்னும் கொலை வச்சு எடுத்து வச்சு கொலை வச்சியா அப்படியா ஷூட்டிங் எடுக்கிறீங்களா? ம். ஓம் நமச்சிவாய. ஓம் நம. வடை போட்டுக்கிறேன். வடையா? என்ன காயட்டம் போட்டு கொடுத்துரு. ஓம் நமச்சிவாய நமக. எத்தனை ஐயா? புதுசா இருக்கிறீங்க. அங்க உட்காரும் வச்சுனாங்க. தாத்தா வா, அப்படி வா, வாங்க, அப்படி வாங்க. இல்ல இல்ல, சாமிக்கு அந்த அம்மன் கோயிலாண்ட உட்காருவோம். எத்தனை ஐயா? போட்டோ எடுக்கிறோம். போட்டோ எடுக்கிறாங்களா? ரெண்டு. ஒரு 2 வாங்கி. ஆமா, கன்னடத்தில் அவரை கூட்டணும்னு சொல்லு. அவர்களை கஷ்டம் பண்ணி ஓம் நமச்சிவாய. அவருக்கு மல்லிகை 2 வாங்க. ஐயா ஐயா யாருங்க? அது பால் கொம்பு. தாத்தா வரேன். எங்க வரீங்க? இடம் இல்லையே தாத்தா. வண்டி ஓட்டுறியா? சரி போய் ஓட்டு, நான் நடந்து வரேன், நீங்க போங்க. தாத்தா கூட நீ ஓட்டின்னு போ தாத்தா, சாப்பாடு கொடுத்துட்டு நீங்க போங்க. நீங்க போய் சாப்பாடு கொடுத்துருங்க. வண்டி எப்படி நான் வந்து இறங்கி கொடுக்கணும் அந்த மாதிரி கொடுத்துனே போ. ஒரு இடத்துலயும் தெரியல, ஸ்டாப்பிங் தெரியல. 5-6 வாட்டி கூட வந்திருக்கீங்க. ஸ்டாப்பிங் தெரியல. என்னால முடியாது. இல்ல நீ கை காமிச்சா நிறுத்து. போ தாத்தா. என்னால முடியாது. ஏன் உட்காந்து அவரை விடு. யாரு? சரி, இப்பதான் கொடுத்தோம்ச்சேன். குடிக்கல ஒண்ணுதான் கொடுத்தாருன்னு சொன்னாரு. எத்தனை வேணும் உங்களுக்கு? நான் ஒண்ணுதான். போயிட்டோம். தண்ணி பாட்டில் கொடுத்தீங்களா? கொடுத்துட்டேன். போங்க, வண்டி ஓட்டுங்க. இன்னும் உட்காரு. இன்னும் டயருக்கு முன்னாடியா? நான் என்ன பண்ண முடியும்? என்ன இடம் எங்க இருக்குது? எல்லாம் நேற்று உட்காந்த மாதிரி இருக்கும். ஓ, இப்பெல்லாம் அப்படி இல்ல. 1.5-2 ஆகி போச்சு. மானம் ஒரு இப்பெல்லாம் அப்படி இல்ல. இது வெயிட் பண்றேன், நீ போ. இப்பெல்லாம் இறங்குது, அங்க உட்காரணும் நானு, நீ இறங்கு அப்படின்னாரு. சாப்பிட்டியா? நீ சாப்பிட்ட தாத்தா? சாப்பிட்டேன். என்ன சாப்பிட்டா? சோறு சாப்பிட்டியா? வடை சாப்பிட்றியா? வடையா? மசால் வடை. வீட்டுக்கு ஏன் இங்க சாப்பிட மாட்டியா? வேணாம். ஏன்? இப்பதானே சாப்பிட்டேன். உட்காந்து சாப்பிட்டே நான் வந்துடுறேன். உடம்பு கெட்டுட்டோம். எங்க போய் திரும்பி வர முடியாது. ஒரே அப்படியே கிளம்பிடும். ஓ, நேரம் ஆகுது. இதான் என்ன ஐயா வேணும்? நீ வண்டி ஓட்டுறதா ஓட்டு தாத்தா. எந்த வண்டி ஓட்டு? இந்த வண்டி தான் ஓட்டு. 2 சக்கரம் இருந்தா தான் கீழே வந்துடும். அது 4 சக்கரம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வியாது போ. மாட்டு வண்டின்னா ஒரு மாடு முன்னாடி கட்டிக்கோ. ஏன்? அது 50-60 வருஷத்துக்கு கதை நான் பேசுறேன். அதோட ஈஸியா இருக்கும். அதுல என்ன நீதான் ஆகுது. இல்ல நான் வரலன்னு என்ன பண்ணிருப்பேன்? தெரியாம தான் கேக்குறேன். இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். இப்ப நேரம் ஆகுது, இப்பதான் உனக்கு நேரம் ஆகுது. சப்போஸ் நான் வரல, இப்ப சாப்பாடு கொடுக்க வரல, இப்ப 3 நாளா வரல, அந்த மாதிரி நான் வரலன்னா என்ன பண்ணிருப்பேன்? அது நடக்காது. வேற ஆள் யாருன்னா விடுவாரு. ஓ, 3 பேர் சரியான ஆள். நேரம் இல்ல, நான் வந்த வச்சு நேரம் ஆகுது, சீக்கிரம் எடு வண்டி என்ற. நான் வரல என்ன பண்ணிருப்பேன்? கண்டிப்பா நேத்து மணி 4 கொண்டு போய் ஏற்றிட்டாரு பஸ். பாரு எப்படியா பழம் விற்கிற ஆள். மொத்தம் வந்தாரு இப்படி. சரி வா போலாம். இடம் கீது பாரு, அங்க தூரம் வா அப்படி வரும் போல. இது எதெல்லாம் ஒண்ணு நடந்து மாட்டாரு. ஏறு, மேல ஏறு. வரணும். பின்னால வேணுமா? அவரு இடத்துல தான் உட்காந்துக்கிற நீ. அவரு இடத்துல தான் தாத்தா உட்காந்துக்கிற. அதான் அவரை விட்டுட்டு வந்துட்டேன் இறக்கி. வந்து கூப்பிட்டுக்கலாம். வாழைப்பழம் அது இது விற்கிற ஆள் ஒண்ணு, இது ஒண்ணு, அது ஒண்ணுன்னு ஒரு
4 செட்டு இருக்குது. 4 செட்டு இருக்குதா? 5 மணிக்கெல்லாம் கொண்டு போய் பஸ் ஸ்டாண்டு விட்டுட்டு போட்டேன். பாரு 4-5 பேரை பழக்கம் முடிச்சு வச்சுக்கிற. நான் பழகம் பண்ணல. அதுவே ஆனது. முதல் ஆரம்பம் நீதான். நான் தான் ஆரம்பமா? அதுக்கு நான் தான் ஆரம்பமா? ஆமா. ரைட்டு விடு. ஒன்னாலேயே வேண்டிய பேர் வராங்க என்கிட்ட. என்னாலே வராங்களா வேண்டிய பேரு? கொடுத்தவரு சாப்பாடு கொடுத்தாரு, வீடியோ போட்டாருன்னு. ரைட்டு விடு. நமச்சிவாய நமக. எத்தனை ஐயா? 2 கொடுக்க. நான் வந்து சொல்லிட்டேனா இல்லையா தெளிவா? நான் என்ன சொல்லிட்டு போனேன்? நான் என்ன சொன்னேன்? என்னை எதிர்பார்க்காதீர்கள். நீங்க வரலன்னு சொல்ல வந்தேன். அதுதான் வரலாம், நம்ம தான் போனோம் தேடி. நான் உண்மையில நான் இருக்கிறத சொல்றேன் இல்லையா? வந்தா வர போறேன், வரலன்னா இல்ல போறேன். உங்களுக்கு வரலன்னா அப்ப நீங்க தான் போய் ஆகணும். போய் தானே ஆகணும். இதுதான் ஐயா. எத்தனைமா? 2. லண்டன் பல்லு பிடிங்காச்சா? ஏன் என்கிட்ட எல்லாம் நான் பிடிங்கி கொடுத்துருக்கேன். ஒரே ஒரு அறையை மட்டும் டப்புன்னு கொடுத்து டக்குன்னு வாங்கிடுவோம். ஓ நம்ம சிவா. ஒரே ஒரு அறையை கொடுக்குறா? ஒரே ஒரு அறைனா 10க்கு 10 அறையா 10க்கு 15 அறையா? 10 கொடுத்துருவோம். பிளைட் நான் கொடுக்குறதா கொடுக்குறேன். பிளைட் உள்ள இறக்குற மாதிரி கொடுங்க. பிளைட்டே உள்ள இறங்குற மாதிரி கொடுங்க. ஒரே ஒரு வேலை சொல்லுங்க. ஐயா நான் கொண்டு கேமரா வரல. கொத்தமல்லி சாதம் கீரை இல்லை ஐயா, சாம்பார் ஐயா. இல்ல சாம்பார் இல்ல, வெறும் சோறு. வெறும் சோறு தான். வெள்ளை சாதம் பாருங்க. நல்லா வெள்ளை சாதம் தான். சாம்பார் இது தொட்டுக்கிறதுக்கு அதுக்கு தான் இல்ல வேற என்ன வேணும் உங்களுக்கு? வேற ஒன்றும் இல்லை, வெள்ளை சாப்பாடு தான் சார். என்ன லண்டன் ஐயா சொல்லுங்க ஐயா. என்ன எங்க போயிட்டு வந்தீங்க? அந்தமான் போயிருந்தேன் ஐயா. எந்த மான்? அந்தமான் கப்பல் 2 வாங்கி விட்டேங்க. அந்தமான்ல தானா? ஆமா ஐயா. சரி. பத்தல வாங்கி கடல் பத்தலையா? கப்பல் விட்டதுக்கு வாங்கி விட்ட கப்பல் பத்தல. கப்பல் பத்தலையா? இல்ல கடலே பத்தல பொழுது தரையில எங்கன்னா நிறுத்தி பாதி கடல்லையும் மீதி தரையில நிறுத்தியாரு பொழுது. நான் அப்படிதான் சாமி நினைச்சேன். கப்பல் கடல் பத்தல பொழுது பாதி கடல்லையும் மீதி தரையில நிறுத்திருக்கீங்க பொழுது நினைச்சேன். கப்பல் பத்தலையா? ஏற்கனவே 3 கப்பல் வாங்கி விட்டேன். அங்கிருந்து போன் வந்துச்சு. மழை அதிகமா வந்தாலும் அடிச்சுன்னு போயிடுச்சா? ஆமா போயிட்டு இருக்கு சாமி. ஏன்னா ஒரு வழி பாதையில விடுறது இல்ல. அதுக்கப்புறம் ஒரு இல்லையா, மழை கொஞ்சம் அதிகமா வந்ததால நீங்க பேப்பர் சரியா மடிச்சிருக்க மாட்டீங்க. இல்லையா? ஆமா, அது அடுத்த வாட்டி வந்து நல்லா இது போட்டு மடிச்சு விடுங்க, அப்பதான் கரெக்டா கவராது. கீரை இல்ல, கொத்தமல்லி. அது ஒண்ணு சரிங்களா? ஆமா ஐயா கூப்பிட்டேன். ஐயா போன் பண்ணேன், போன் எடுக்கவே இல்லை. இல்லைன்னா ஐயா கூட கூப்பிட்டு போயிருப்பீங்க. அந்தமானுக்கா? ஆமா, அந்த கப்பலை எனக்கு சரியா விலை பேச தெரியாது. அவங்க சொன்ன காசை கொடுத்துருவோம். ஆனா கப்பல்ல கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஐயா வந்து எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். சரி இல்ல நீங்களும் கூட்டின்னு போறேன்னு சொல்றீங்க, அவரு தயாரா தான் இருக்கிறாரு. இல்ல கூட்டிக்காரு. அந்த வீட்டு வேலை அந்த பில்டிங் கெஸ்ட் ஹவுஸ் ரெடி ஆச்சுன்னா நம்ம ஆமா ஆஸ்திரேலியாவை ஐயா பார்த்துக்கிட வேண்டியது. நான் லண்டனுக்கு கடைக்கால் போட ஆரம்பிக்கல கெஸ்ட் ஹவுஸ்ல. ஏழை முடிய போகிற கண்டிஷன்ல இருக்கு. இல்ல காங்கிரீட் போட்டு இருப்பீங்க, கடைக்கால் போட்டீங்களா இல்லையா? ஐயா ஐயா வரும்போது கூட்டுங்க. மேஸ்திரி தான் நீங்க? மேஸ்திரி தானே? எத்தனை வீடு கட்டிக்கிறீங்க? நான் ஒரு 200 வீடு கட்டிக்கிறேன் சுவாமி. பாவம் வாழ்றாங்களா? இருக்காங்க. சரி சாமி, பத்திரமா கூட்டிட்டு போங்க அவரை. அடுத்த வாட்டி கொஞ்சம் கத்தி கப்பலா பாருங்க, அப்பதான் வந்து சேர்க்கிற இருந்தா கீச்சுன்னு போவோம். என்ன
ஐயா நான் கூட்டு போற வீட்டுல யார்ட்டையும் சொல்லாதீங்க. அவர்கிட்டே சொல்ல மாட்டார் ஃபர்ஸ்ட். சரி லண்டன் வரட்டுமா? கிளம்பலாம். அவருக்கா நடக்க முடியாது. இந்த வாங்கிப்போம். ஓம் நமச்சிவாய அருணாச்சலேஸ்வராய நமக்கு. நல்லா இருக்கும் அன்னதானம் பண்ண. ஊருகா வேணுமா ஐயா? ஊருகா ஒன்று கொடுத்துருங்க. ஒன்று மட்டும் கொடு. அதே நம்ம இந்த பக்கம் ஒரு நாள் இந்த பக்கம் ஒரு நாள் வரலாம். அந்த பக்கம் தான் ரோடு போட்டுங்கிறானு ரொம்ப சிரமமா இருக்குது. வர அங்கேயே தாத்தா வாழைக்காய் பஜ்ஜியான்னு கேக்குறாரு. நீட்டா இருந்தா உனக்கு வாழைக்காய் பஜ்ஜி அது. நாய் வந்து வாழைக்காய் பஜ்ஜி சாப்பிடுதா? போட்டு வா, டக்குன்னு போட்டு வா. இன்னொன்னு வாங்கிக்குவா. டேய் சுத்தி இங்கே வந்து வச்சுங்கிற. வேணுமா வேணாமா? போடுறேன். வெள்ளை சட்டை அன்னைக்கு தான் வந்து எகிறதுக்கு வருவேன். எல்லா வேலையும் பார்ப்பேன். பை. நமச்சிவாய். எத்தனை ஐயா? ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய நமக. ரெண்டு வெள்ளை கொடுத்துருக்காரு. ஓம் நமச்சிவாய நமக. அவரா? அவரு கேளுங்க. அவரு யாருன்னு சும்மா கேளுங்களா? ஐயா நீங்க யாரு? பத்தியா எவ்வளவு சூப்பரா பதில் சொன்னார். பத்தியா நாலு எதுக்கும் சுகம் இல்லாத ஆள். அவர் பேர் என்னன்னு கேளுங்க. பேர் என்ன ஐயா? அவர் பேர் அண்ணாமலை. ஓம் நமச்சிவாய. ரெண்டு எவ்வளவு சூப்பரா பதில் சொன்னார் பாரு. நீங்க யாரு? நான் ஒரு ஆளு. பெரியவர் தானே? ஆமா ஆமா தினமும் போவாரு. தினமும் போறாரு. ஒரு தண்ணி பாட்டிலா குத்துக்கிறியா அவருக்கு? அவர் கேப்பாரா உன்ட்ட வந்து தண்ணி பாட்டில் கொடுங்க தாத்தா? அது மேல தண்ணி பாட்டில் கொடுக்க சொல்றான். தினமும் கொடுத்துறேன். யார் உனக்குதான்? ஒரு டீ போட்டனா வாங்கி நின்று குடிச்சிட்டு போவாரு. நான் எந்த டீ போறது? எங்க அவங்க அண்ணனா தம்பி? அவரு என்ன காசி போயிட்டாரு. மோட்சம் அடைஞ்சது போதும்னு அங்க போயிட்டாரு உங்களுக்கு. ரெண்டு அவர் பண்ண பார்த்து திட்டுக்கிடி பண்ண அங்க போயிட்டாரு. கண்ணாடி அதான் வந்துச்சு. நீ சாப்பாடு டைமுக்கு டீ கிடைக்க. ஓம் நமச்சிவாய. தெரியும் நல்லா வரலையா ஐயா? அவர்தான் முதல்ல நான் முதல்ல தெளிவா சொல்லிட்டான். வர நீ வந்துருவேன். விளக்கம் முதல்ல சொல்லிட்டாரு. எல்லாமே தெளிவா சொல்லியாச்சு. வருவேன் எல்லாம் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. நாளைக்கு வரும்னு சொன்னேன். சொன்னியா? என்ன தாத்தா சொன்ன? எப்படி சொன்ன? கொண்டேற்பட்டு வரும்னு சொன்னாரு. எப்படி சொன்ன தாத்தா? தெரிய வச்சுக்குது கடவுள். அதான் சொல்லிட்டாரு. சொன்னியா நீ? ஆமா கண்டிப்பா இன்னைக்கு வரும். கண்டிப்பா வரும்னு சொன்னேன். ஆமா சாமி வந்து அவர் கடவுள் சொல்லிச்சு. அதுதான் ஒரு பத்துங்கிற இடத்துக்கு பாம்பு வந்துச்சு. இப்பதான் மத்தியானம். என்ன பாம்பு வந்துச்சா? நீங்க சாப்பாடு எதுவும் வரலையா? ஒண்ணுமே வரல. நீங்க
எதுவுமே இங்க வரல 2 நாளோட ஸ்டாப் ஐயா காலையில இருந்து பிள்ளையார் கோயில்ல கொடுத்தாங்களா நிறுத்திய கொடுத்தாங்கல்ல. ஆனா பிள்ளையார் கோயில் என்ன சத்தியம் பண்ணி சொல்லுவாங்க எந்த சாப்பாடும் வரல. வந்துச்சு சாப்பாடு வந்துச்சு கப்புல வாங்கிட்டு வந்தாங்க அப்படியே சத்தியம் பண்ணி சொல்லுவாங்க தயிர் சாதம் புளி சாதம் குத்தாங்க தண்ணி பாட்டில் குத்தாங்க தான் அங்கே எது வந்தோ அங்கேதான் சாப்பாடு ரெண்டு வந்துட்ட பக்கத்துல வந்துட்டு சொல்லு. ரெண்டு கண்ணாடி கரையா நீர் வரேன் 4 நாளா அவங்களுக்கு எடுத்துக்கிறாங்க. வந்தாதானே கொடுக்குறீங்க சாப்பாடு கொடுத்துருந்தாங்க இருக்கிறோம் டெய்லியும் தட்டுல போட்டு அந்த பக்கம் கொடுக்குறோம். வர்ற அந்த பக்கம் வரீங்க அந்த எவ்வளவு தூரம் வர முடியும் தட்டுல போட்டு எவ்வளவு தூரம் வர முடியும்? தாத்தா நல்லா இருக்கிறியா? சரி எங்க காணதுன்னு பார்த்தேன் நான் இதான் வந்துட்டுமே. வந்தா நல்லா வா வா போ வாங்கி வந்தேன். என்ன நைனா நல்லா இருக்கிறியா? இந்தாடா நமச்சிவாய நமக்கு சாப்பிடுப்பா சாப்பிடு. அவர் என்ன ஜாலியாக இருக்கிறவர் என்ன நீங்கள் எங்கேருந்து வரீங்க சார்? மறந்துட்டு சார் டெய்லியும் அடிக்கடி பார்க்க முடியல. கொஞ்ச நாள் ஆயிடுச்சு போட்ட வீடியோ எல்லாம் எடுத்துருக்கோம். அப்படிங்களா? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டா வாங்க சாப்பிடுங்க. என்ன சாப்பிட்டா சார் தண்ணி மட்டும் இன்னும் நீங்கள் கொடுங்க. சரி 2 கொத்தமல்லி சாதம் கொடுத்துருக்கேன். கொத்தமல்லி சாதம் கொடுத்துரு 2. எல்லாருக்கும் கிடையாது. இந்தாம்மா போயிட்டு வாமா. ஐயா வா தண்ணி கொடு தண்ணி கொடு வடை கொடு. தம்பி வந்தாலும் தம்பி ஆமாம் 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 எல்லாரும் சாப்பாடு அன்னதானம் கொடுக்குது. அவங்களும் ஆசைப்படுறானுங்க நானும் வந்து கொடுக்கணும் அப்படின்னு. சரி இப்போ கொடுத்துட்டு வாங்க போங்கடா. அதான் உங்களுக்கு சொல்லியிருக்குண்ணா அந்த வீடியோவில் சின்ன வயசுலேருந்து ஆண் வீட்டில் கொண்டு வாங்க நான் வரீங்களா? சொல்லிருக்கீங்க ஐயா சொல்லிருக்கீங்க. அதான் தண்ணி கொடுங்க. திரும்பி பாருங்க இந்தாங்க போயிட்டு வாங்க. இந்தாங்க வாங்கம்மா வாங்க வாங்க. நாங்கள் 2 பேர் வீடியோவில் வருவோம். ஐயா படம் எடு பிறகு அந்த படம் எடுக்கா. எந்த ஊர்ல இருந்து ஐயா? ஆலம்பாடி. மறந்துட்டேன் ஐயா கோச்சிக்காதீங்க. செப்டம்பர் 18 2023 நம்ம வீடியோவில் இருக்கு. அப்படியா? செப்டம்பர் டேட்டோட சொல்றீங்களா? வாங்கம்மா. ரொம்ப சந்தோஷம். ஓம் நமச்சிவாய நமச்சிவாய். ரொம்ப சந்தோஷம். செப்டம்பர் 18 2023. சரிங்க வாங்க வாங்க. அது வேலையா போயிட்டேன். சரிங்க சரிங்க சரிங்க. போயிட்டு உங்களை பார்த்துட்டு திரும்பி வரோம். கண்ணில் கிடைக்கலையா? அவர் தம்பி பாப்பான் உங்க வீடியோவில் பார்த்துன்னு இருப்பேன். தம்பி பாப்பான். சரிங்க நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்குங்கம்மா. வீட்டு அம்மா நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்கேங்க ஐயா. கேட்டதா சொல்லுங்க. கண்டிப்பா ஐயா. வாங்க வாங்க வாங்கம்மா மச்சு போயிட்டு வரேங்க ஐயா. பத்திரம் போயிட்டு வரேன். பாப்பா தம்பி நல்லா இருக்கியா? இல்லப்பா ஆளை பாவம்ல ஆளை பார்த்துட்டீங்களா? இதை பார்த்துக்குங்க. போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க ஐயா. நானும் கங்காதரன் தாத்தாவை காணலையேன்னு ரொம்ப வருத்தமா இருக்கிறேன். தெரியும் கேட்கிறாரு கங்காதரன். எம்ஆர் ராதா உத்தரகாண்ட்ல இருக்காரு. உத்தரகாண்டா உண்மையாலுமேவா? போறாரு காது போறாரு அவ்வளவு தூரம் அவரு. போயிருந்தாங்கப்பா உத்தரகாண்ட் போயிருந்தாங்க. அங்க இருக்காரு. தம்பி நல்லா இருக்கிறடா? 2 குத்து பூண்டு இருக்கு. எல்லாத்துக்கும் சாப்பிடுது. ரிமோட் என்ன வச்சுக்கிட்டா? கதவுல ரிமோட் வச்சுக்கிறீங்களா? ஆட்டோமேட்டிக்கா வந்தா டக்குனா சுவிட்ச் தட்டுன்னு வச்சுக்கா மூடிக்கும். அப்புறம் அவனை அரெஸ்ட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கா. அரெஸ்ட் பண்ணவன தான் திறக்கும். ஆமா அது வரைக்கும் திறக்காது. காவல் நிலையத்துக்கு போன் பண்ணுவல உடனே அவன் வந்த பண்ணு இது பக்கத்துல இருக்கிற காவல் எதுக்கு போன் வேற பண்ணுவ நீ? இது வாங்கி போடுறது. ஒரு வாரமாவா? பரவாயில்ல 1 வாரம் ஆயிடுச்சா இப்ப இங்க? அப்படியே அவங்க சொல்லினே வருவோம். என்னப்பா எங்க போன ஆளை காணோம் 3 நாளா? அது என்ன கதவு தன்னால சாத்துது? ஆட்டா பத்தியா ஆயா பேய்ன்ற பத்தியா சாக்கா?
பாம்பு இதுல இருந்து இது ஒண்ணு பாம்பா? அது ஒரு பக்கம் இருந்துட்டு போதும். உங்க வீட்டு இல்லையா? வேலி பக்கத்துல இருக்குல்ல, என்ன பண்றது? பார்த்து இருங்க. ஓம் நீங்க நமச்சிவாய. இருக்கும்போது அப்புறம் என்ன? ஆமா. போ, நான் இருக்கிறேன்னு சொல்லு அதுகிட்ட. போ. இல்ல இன்னும் எதுக்கு எதுக்கெல்லாம் சொல்றியோ சொல்லு. இல்ல சரி போ, என்ன சொல்றது விட்டுறேன் போ. போய் சாப்பிடு போ. சாப்பிட்றா உள்ளத சொன்னா நல்ல ஆமா போ சாப்பிடு. பின்னா பத்தியா ஆமா பிரேக் டவுன்னா நம்ம இருக்கும்போது என்ன பண்ணிடும் பாம்பாங்க. போ. ஆனா காசு குத்து பேசுறவங்க கூட இந்த மாதிரி பேச மாட்டான். காசு குத்து பேச வைக்கிற கூட இந்த மாதிரி பேச மாட்டான். ஆனா நீ பேச வர பாரு. என்ன தாத்தா அமைதியா வந்தா எப்படி? எல்லாத்தையும் பார்த்து தானே வர? பார்த்துருந்தா என்ன பார்த்துன்னு வர? என்ன நடக்கிறத பார்த்துன்னு வர? ஒன்றும் பேசுறது போடுறது. எத்தனை ஐயா? எங்க தாம்பரம் ஆளே காணோம்? தாம்பரம் அங்கிட்ட செட் ஆகிட்டாரு. செட்டில் ஆயிட்டாரா? சிவாய நமக. ஒன்று இப்பதான் பாக்குறேன் உங்களை. கொரோனா டைம்ல வந்தாங்க. கொரோனா டைம்ல இங்க வந்தீங்களா? எங்க இருந்தீங்க தினால? சாய்பாபா கோயில். எந்த சாய்பாபா கோயில்? பெரிய சாய்பாபா. ஆமா. சைக்கிள்லாம் வாங்கி கொடுத்தா இது பண்ணிக்க மாட்டீங்களா? என்னது சைக்கிள்? அதே தான் நான் உங்களுக்கு சொல்றேன். சைக்கிள் மாதிரி தள்ளிட்டு போறாங்கல்ல, பின்னாடி தள்ளுறாங்க, உட்காந்துட்டு போறாங்க. யார் தள்ளுவாங்க உங்களை? நானே தள்ளிக்குவேன், நான் முடிஞ்ச வரைக்கும். இல்ல ஐயா, அப்ப ஒரு கை இதுவாகுதா? ஒரு கை தான் இதா இருக்குது, ஒரு கை நல்லா தான் இருக்குது, ஒரு கால் நல்லா தான் இருக்குது. வண்டி வாங்குறதுக்கே வழி இல்லை. சரி நான் பார்த்து வேணா சொல்றேன். சரிங்களா? நான் பார்த்து சொல்றேன். நான் பாக்குறேன். ஒரு 2-3 நாள் நீங்க இருந்தீங்கன்னா பாக்குறேன். சரியா? எத்தனை வேணும் ஐயா? எத்தனை வேணும்? 2ஆ? உங்களுக்கு எத்தனை ஐயா? 1. ஒன்று வாங்க, அப்படி வந்துருங்க. ஒரு வெரைட்டி சாதம், ஒரு ஒயிட் ரைஸ். ஒன்று ஆமா ஆமா. ஒரு கிரிவலம் தான் வந்துங்க. ரிவேர்ஸ்ல போ, அப்படியே பாதியில போயிட்டு பாதியில வந்துருவார். ஒன்று எத்தனை ஐயா? ஒன்று கண்ணுக்குட்டியா? எத்தனை வேணும்? 1 போதுமா? ஆயாங்க? ஆயாக்கு வேணுமா? சாப்பாடு இறங்கலையா? எவ்வளோ நாளா இறங்கலா? அட கடவுளே, என்ன சொல்ற? மெய்யல்மா கொஞ்சமா சாப்பிடலையா? அதான் சாப்பிடுதா? கரெக்டு தான். நல்லா இருக்குதுல்ல, ஆனால் நடக்குது இல்ல. சாப்பாடு இறங்கலன்னா வரக்கூடாது, அதனால தான். சாப்பாடு கொஞ்சமா சாதம் வராங்க. சரி 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 நடக்கிறாங்க. சரி சரி சரி. ஆ ஒண்ணு போதும். அந்த சாமி ஒருத்தர் இருப்பாரு எங்க? எத்தனை வேணும் உங்களுக்கு? சாமி ஒருத்தர் இருப்பாரு எங்க? உள்ள இருப்பாரு. வரல கொடு போ. ஒண்ணா 2 ஐயா? 2. தண்ணி இருக்கா? 1 தூங்குறாரா? ஏன் தாத்தா இந்த மாதிரி தூங்குறிய? வேட்டவளம் போறதுக்கு பதிலாக விழுப்புரத்துல இறக்கி விட்டாங்கன்னா என்ன பண்ணுவ?
இப்ப அப்படி தூங்கி ஒரு 5 நிமிஷத்துல தூங்கிட்டிய வேட்டை வளம் இறங்கல விழுப்புரத்துல போய் இறக்கி விட்டாங்க என்ன பண்ணுவ? பார்த்துனே போவேன். பார்த்துனே ஓ அப்ப மட்டும் பார்த்துனே போவ தெளிவா. சொந்த இடம் இது. ஓ சொந்த இடம் இது வாடகை இடம் இதுன்னு பார்த்துன்னு வருவீங்க நீங்க. ஓஹோ ரைட் ரைட் ரைட். தூங்கின்னு வராத. பஸ் ஸ்டாண்டு கொண்டு போய் விடுறதுக்கு வேற என்ன கொண்டு போய் விட்டனா என்ன பண்ணுவ? போக மாட்டேன். போக மாட்டேனா? நானும் தூங்கின்னு போயிட்டேன் உன்ன மாதிரியே தூங்கின்னு வந்துட்டேன் என்ன பண்ணுவ? ஒன்னும் ஆகாது போவா. போகணுமா? ஆமா அந்த பக்கம் நம்மளால போக முடியாது. நீ உட்காந்துக்கிறல்ல நீ உட்காந்துக்கிற பாரு அதனால பயந்துன்னு விட்டாங்க. ஆமா உன்னை பார்த்தாங்க பாரு அவ்வளவுதான் அப்படியே நடுங்கிட்டாங்க. இதுக்கு மேல தடுக்க கூடாது இதுக்கு மேல தடுத்த ஆபத்து நீங்க போங்கன்னு சொல்லி விட்டாங்க. 3 நாளா வந்தியா நீ? நேத்து வந்தியா? என்ன தாத்தா? இளநீருக்காரு ஏத்தி போனாரா? யாருன்னா ஒருத்தர் உன்னை ஏத்தி போயிடுறாங்கப்பா. எந்த நம்பிக்கையில தான் வரன்னு தெரியல நீ? சொல்ல முடியாது. சொல்ல முடியாதா? பக்கத்திலேயே அவர் இருக்கிற மாதிரி தெரியும். பக்கத்திலேயே அவர் இருக்கிறாருன்னா ஏன் வேட்டை வளர்த்து வந்து இங்க வர? பக்கத்திலேயே இருக்க வேண்டியதானே? இவரு விட்டாதானே இங்க ஊரு வாழ் கூப்பிடுறாரு. அண்ணாமலையார் எங்க இருக்கிறாரு? உனக்குள்ள இருக்கிறாரு எனக்குள்ள இருக்கிறாரு நீ தானே சொன்ன? சொன்னியா இல்லையா? அப்புறம் அங்கிருந்து இங்க வர என்ன பாடுற ஓடான்ற அப்புறம் தபாரு ஏன் தாத்தா அண்ணாமலையார் உனக்குள்ள இருக்கிறாரு எனக்குள்ள இருக்கிறாரு நீ சொன்னியா இல்லையா? அப்புறம் வீட்லயே இருந்து அண்ணாமலையார் வழிபட வேண்டியதான் தாத்தா. இங்க இருக்கிறாரா? அப்ப உனக்குள்ள இல்லையா? இருப்பாரு. உள்ளே இருக்கிறாரு. இங்கே இருக்கிறாரு. என்ன வந்து பாரு. ஓ சாப்பாடு டைமுக்கு வந்துருவாருங்க. அதுதான் இப்ப நம்ம பசி எடுத்தா வீட்டுக்கு போற மாதிரி சாப்பாடு டைம் வந்துருவாருங்க. ஆபத்துனா வந்துருவாரு. ஓகே சொல்லவே மாட்டாரு. ஆனா இவரு பாருங்க. சரி சரி தாத்தா. ஓ நீயும் பேசுற நானும் கேட்டு வரேன் போ. சொந்த இடம் எது சொந்த இடம்? இங்க இவரை நாம பார்க்கணும் இல்லையா? சரி தாத்தா. ஏதோ சொன்னி 6 கண்ணு ஏதோ இன்னும் சொன்னீங்கன்னா இப்ப சொல்லு. அதாவது 6 கண்ணன். 6 கண்ணன்னா யாரு? 6 கண்ணன். 6 கண்ணனா யாரு? 6 கண்ணனா யாரு? சின்ன பையன் தாய் புத்திசாலி பிள்ளையா. இல்ல தாத்தா 6 கண்ணன் சொன்னீங்க அவர் யாருன்னு கேக்குறேன். சாமியா? பையன். பையன். ஓ சரி. மார்கண்டன். 6 கண்ணன். மார்கண்டன் பேர். 6 கண்ணனா? மார்கண்டன். மார்கண்டன். மார்கண்டேயனா? 6 கண்ணன்ற 6 கண்ணன்ற தாய் தோப்பம் 16. மார்கண்டேயன் என்றும் 16. மார்கண்டேயன் அவர் தான் சொல்ற. புத்திசாலியா இருக்கணும். ஒண்ணு கேட்டுக்கினாங்க. 16 வயசு ஆச்சு. 16 வயசு ஆச்சு. தாய் தோப்பம் அந்த மாதிரி இருந்தாங்க. என்னன்னு கேட்டோம். இந்த மாதிரி 16 வயசுல வருவான்டா ஏமா கொஞ்சம் சாப்பாடு சொல்லுவோம். வயசு இந்த மாசத்தோட சரியா போச்சு. எது சொன்னாங்க? இந்த மாசத்தோட சரியா போகுது வருவான் ஏமா என்ன ஆகுமோன்னு மனுஷன் கேட்டுக்கிட்டான்னு தாய் தோப்பான். அவன் சின்ன பையனா இருந்தாலும் என்ன பண்ணிட்டான் மணலை கூட்டி அப்படியே பிடிச்சிக்கணும் லிங்கத்தை. லிங்கம் மணலை கூட்டி லிங்கம் உருவாக்கி அப்படியே பிடிச்சிக்கிறாங்க. தியானத்துல இருக்கிறோம். விட்டு பிடிச்சி தியானத்துல இருக்கிறாரு. வந்தோம். ஏமா வந்தாரு? ஏமா
16 வயசு ஆகி போச்சு. அவங்க நான் போகணும் இல்லை சொல்றேன்னு சிவபெருமானு கேட்க வேண்டியதானே. ஏமா வந்து என்ன கேக்குறாரு? 16 வயசு ஆக போச்சு, இன்னும் கூட்டிட்டு போனோம் சிவபெருமானை கேட்க வேண்டியதானு கேக்குறாரு. கேட்கல வாசகத்தை போட்டா இழுத்தான். ஏமா ஒரு வார்த்தை சொல்லமா இல்லையா? சிவபெருமானுக்கிறாரு, ஒரு வார்த்தையா சொல்லமா இல்லையா? மதிச்சு என்ன செய்யறதுன்னு கேட்கணும். அப்புறம் உட்காந்துக்கிறாருல அவரு விடணும். வாசகரை போட்டோடனே சிவபெருமானும் சேர்ந்து சேர்த்து இழுக்கிறாரு. அவரு பார்த்தாரு. என்னடா நான் உட்காந்துங்கிறன்னு கூட இல்லாத என்னை சேர்த்து இழுக்கிற அப்படின்னு உதச்சாரு. பாதாள போய் சேர்ந்தோம். ஏமா ஏன் சொல்றோம்னா அந்த பொடி பையன் உள்ளம் சுத்தத்தை வச்சு சேர்த்து பிடிச்சான். சிவபெருமான சேர்த்து பிடிச்சிக்கினாரு. இது அவனுக்கு தெரிஞ்சதா? அது தெரியணுமா இல்லையா? அதை கேட்கணுமா இல்லையா? கேட்கணுமா? கேட்டுதானே இது பண்ணணும். யமன் வந்து சிவனை கேட்காம சேர்த்து பிடிச்ச தப்பு தானே? தப்பா இல்லையா? என்னை சரணடைந்தவனை என்னை கேட்காமல் பிடித்தால் என்னையும் பிடிப்பதற்கு சமம். அதேனா அதானே? அதேதான். சிவனை பிடிச்சிக்கணும்னா மார்கண்டையும் கையால பிடிச்சிக்கணும். மனசால சிவபெருமானை நம்ம பிடிச்சி சரணம் அடைஞ்சோம்னா அவன் எப்படி நம்மளை கூட்டின்னு போயிடுவான்? அதை தானே சொல்ல வர. கரெக்டா? எப்படி எனக்கு தெரியும்? அதான் காரணம். அதானே மெய்தானே? சரி, ஓகே. ஊர் வந்துச்சு, கிளம்பலாமா? ஹலோ, இருப்பா, வண்டி ஓட்டுனேன், பண்றேன், இருப்பா. நீ காணலாம் சபரி. போலாமா? வேட்டாவில் தானே? நீ வரியா? நானா வரேன். என்ன தருவ வீட்டுக்கு வந்தா? சரி, போயிட்டு வரட்டுமா? போயிட்டு வரியா? இந்தா வச்சுக்கோ. என்ன அப்பப்ப கொடுத்துனுக்குறேன் வச்சு கடவுள் கொடுக்க சொன்னார் உனக்கு. போயிட்டு வா. பத்திரம் தாத்தா. Arunachala Shiva Arunachala
குணமாய் பணித்தார் குருவாய் ஒளி அருணாச்சல குருவாய் கண்ணிய கொடுமையை பராத குருமென்னை சேர்ந்தருள் அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல நெஞ்சிலும் மஞ்சியாய் கொஞ்சமும் இறங்கினை அஞ்சலென்றே அருள் அருணாச்சல